ஸோ எப்பவும் போல் நம்ம வந்து க்யூக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டோம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம க்யூக்குள்ளே போயாச்சு. ஒரு 12,000லேருந்து க்யூவில் வந்து உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு சரி ஓகே எப்படியாவது புக் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. டிக்கெட்ஸ் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வந்து அந்த ஸ்கேம் வந்து பயங்கரமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து லிங்க் யூஸ் பண்ணவங்க வந்து 6,000 அந்த க்யூவில் இருந்திருக்காங்க. அவங்களுக்குமே வந்து டிக்கெட் வந்து கிடைக்கல. 5,000 டிக்கெட்ஸ் தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. மேனேஜ்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் 360 சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே டிக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லிங்க் வந்து என்னால் அவங்க யாருக்குமே ஷேர் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு ரீசன் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து எனக்கு வந்து லிங்க் வந்து கிடச்சிது. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நான் உள்ளே போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. ஸோ போஸ்ட்டு வந்து நான் போடல. அதுக்கு மேலேயே நம்ம போஸ்ட் போட்டாலும் அந்த லிங்க் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் நான் போட முடியல. ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் டிக்கெட்ஸ்லேருந்து லிங்க் வந்து நான் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் கேட்டிருக்கேன். ஸோ கிடச்சிருச்சு அப்படின்னா போட்டுருவேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இன்னைக்கு சிஎஸ்கே டிக்கெட்ஸு புக் பண்ணோமா புக் பண்ணலையா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம லிங்கை யூஸ் பண்ணனால கியூ ஸ்கிப் ஆச்சா இல்லையா அப்படின்றது நம்ம பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கியூ வந்து பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 35,000 போயிட்டுருக்கு. இப்போ டைம் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா 10:24 AM டைம் காட்டுற பாருங்க. ஸோ 10:24 AM. அதே போல் இன்னொரு மொபைலில் வந்து 14,000 போயிட்டுருக்கு. டைம் வந்து 10:24. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து ஆக்சுவலி லிங்க் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அதனால தான் ரெண்டாவது எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால தான் போஸ்ட் போடல. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து லிங்க் கிடைக்காதுன்னு சொன்னேன். பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு லிங்க் கிடச்சிது. உடனே என்னால் போஸ்ட் பண்ண முடியல. பட் ஆனால் நெக்ஸ்ட் மேட்சஸ் கண்டிப்பாக போடுறேன். ஸோ 15,000க்கு வந்து 10:24 இருக்கிறது வந்து கண்டிப்பாக புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 35,000 வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் கரெக்டான டைமில் உங்களுக்கு ரீச் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வர வச்சு லிங்க் வந்து போடுறோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். புக் பண்ணவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். புக் பண்ணாதவங்க இன்னும் 6 மேட்ச் இருக்குது. ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க. எல்லாருமே டோனி டோனியை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் என்ன ஆகுது அப்படின்றத வீடியோலேயே போடுறேன், அப்படி பார்த்துட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் இல்லாமல் வந்து இது வந்து பண்ணது கியூக்குள்ளே போனது. இது வந்து 1 lakhல போச்சு. இன்னொன்று வந்து இன்னொரு லேப்டாப்லையும் லிங்க் இல்லாமல் போனேன். 1,36,000. இது லிங்க்கை யூஸ் பண்ணி போனது 11,000ல் வந்து கியூ வந்து போச்சு. நல்லாவே வந்து போயிட்டு இருந்துச்சு செஷனு. அதுக்கடுத்து இன்னொரு மொபைல்லையும் லிங்க் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 32,000 அதில் வந்து போயிட்டு இருந்துச்சு கியூவு. இது வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து கியூக்குள்ளேயும் நம்ம வந்து போகிறதுக்காக சரி வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்படியோ நம்மளுக்கு வந்து முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12,000 ரேஞ்சிலலாம் வரும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து டிக்கெட் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏன் 32,000 சொன்னேன்ல, அந்த கியூக்கே வந்து நமக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ அதனால் எல்லாமே பயங்கர ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ரொம்ப வந்து ஹைப்பாக இருந்துச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச்சு எப்படியாவது புக் பண்ணிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எல்லார மாதிரியும் நானும் வந்து ரொம்ப ஹைப் ஏறி போய் தான் இருந்தேன். ஃபுல்லாகவே உட்காந்துட்டேன். ஆக்சுவலி காலையிலே நம்ம வந்து நைட்டு 9 மணிலேருந்து எனக்கு வந்து ஹைப் ஏறிடுச்சு. நாளைக்கு எப்படியாவது புக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தூக்கமும் ஒழுங்காக வரல. ஃபுல்லாக புக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளேயும் நுழைஞ்சாச்சு. ஒரு டிக்கெட் கூட கிடைக்கலங்க. ஒன்றுமே வந்து உள்ளே வந்து இல்லை, எதுவுமே ஸ்லாட்ஸே இல்லை. மிதிலாம் வந்து பாப் அவுட் ஆகி போகும். இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னா ஒரு பாப் அவுட்டும் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. நானும் திருப்பி தேடி பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் எல்லா கியூலும் போய் பார்க்குறேன். எல்லாமே பிளாங்காக இருக்குது. இது பாருங்கள், ஃபுல்லுமே பிளாங்க்கு. இது என்ன பண்ணுறதுனே புரியல. எனக்கு செம்மையாக வெக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப அப்செட்டாகவும் ஆகிடுச்சு. அப்புறம் தான் எனக்கு வந்து நடுவில் நியூஸ் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி சொன்னாங்க, அவன் 6,000ல் வந்து உள்ளே போனான்னா அவனுக்கே டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னான். ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம் என்னென்னு. இப்போ பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கே டிக்கெட்ஸ் வந்து நம்மளால் இந்த வாட்டி புக் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வந்து அந்த ஸ்கேம் வந்து பயங்கரமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து லிங்க் யூஸ் பண்ணவங்க வந்து 6,000 அந்த கியூவில் இருந்திருக்காங்க. அவங்களுக்குமே வந்து டிக்கெட் வந்து கிடைக்கல. நிறைய பேர் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா 5,000க்குள்ளே இருந்திருந்தா தான் டிக்கெட் வந்து புக் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தமே 5,000 டிக்கெட்ஸ் தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல.
மேனேஜ்மெண்ட்லேருந்து பண்ணுறாங்களா இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஆப்லேருந்து நடக்குதா என்னன்னு தெரியல. பட் ஆனால் நிறைய வந்து இப்போ ஃபஸ்ட்டு மேட்சுன்றதுனால அந்த ஐப்பு இருக்கும், ரெண்டாவது மும்பையோட நடக்கிறதுனால ரொம்ப ஐப்பு இருக்கும். அதை யூஸ் பண்ணி இது வந்து ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வாட்டி வந்து டிக்கெட்ஸ் வந்து எப்படி நடந்துச்சு, நல்லா கரெக்டாக நடந்துச்சா இல்லை ஸ்கேமா என்னன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஸ்கேம் தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்து ப்ரூஃப் எதுவும் இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவில் போட்டு அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். அப்புறம் வந்து இதுக்கு அடுத்த வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் வந்து 6 மேட்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்மளால வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியல. நம்ம இதுக்காக நைட்லேருந்தே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். 2 லேப்டாப் வச்சுருந்தேன், 3-4 மொபைல் வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே நம்ம செட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒரு ஸ்கேமர் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 15,000 இல்லை 12,000 தெரியல அந்த கியூலேருந்து நான் ஸ்டார்ட் ஆனேன். அதுக்கே நமக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா 19,000 டிக்கெட் கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம கியூவில் 12,000 இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கணும். அதுவும் 6,000 இருந்தவங்களுக்கே கிடைக்கலையும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கேமர் தான் இருக்குது. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் தான் வந்து அவங்க எப்போவுமே வருஷம் இந்த மாதிரி தான் நடக்குது. நம்மளும் வெயிட் பண்ணுறோம், ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கும். ஆனால் நம்மளால் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியாமல் போயிடுது. பட் ஆனால் அடுத்த வாட்டி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரியராகவே ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து புக் பண்ண பார்ப்போம். அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் கிளியராகவும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டிக்கெட் வந்து எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி நான் பார்க்கணும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற பர்சன்ஸ் லைக் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் புக் பண்ணி உங்களுக்கு தராங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பட் ஆனால் இப்போ இந்த வீடியோக்கே பாருங்கள், கமெண்ட்ஸில் வந்து டிக்கெட் நான் புக் பண்ணிட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உடனே அந்த ஐப்பில் போயிட்டு அவங்ககிட்ட போய் காண்டாக்ட் பண்ணுவீங்க. அவங்க அப்புறம் உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே பொய்ன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் சில பேர் வருவாங்க. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறவங்க அதெல்லாம் பார்த்து நம்பாதீங்க. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிக்கெட்ஸ் தராங்க அப்படின்னா ட்ரஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட மட்டும் போய் வாங்கிக்கோங்க. ஸோ என்ஜாய் பண்ணுவோம். இந்த சீசன் ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்க போது, டிக்கெட் எப்போ சேல்ஸு எப்படி பண்ண போகிறோம், லிங்க் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.